கட்சியில் இருக்கக்கூடிய சில பெண்கள் பொது வெளியில பத்திரிகையாளர் முன்புல நாட்டு மக்கள் மத்தியில் என்ன சொல்றாளுங்க? தமிழ்நாடு கல்ச்சர் என்ன ஒரு அக்காவை மனைவியா பார்க்க முடியுமாண்ணா? ஒரு தங்கைய மனைவியா பார்க்க முடியுமா? ஆனா ஒரு பொண்ணு சொல்றா, ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னு சொல்றாவ, நாங்க நடிகர் விஜய்க்கு அக்காவாவும் இருப்போம், தங்கச்சியாவும் இருப்போம், வேணா பொண்டாட்டியாவும் இருப்போம்னு. இது எவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு கருத்தா? இது வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு போயிருக்காவ. ஒரு பொம்பளை ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்றா, அவரை பார்த்துட்டு என் கணவரை லவ் பண்றதை விட நான் நடிகர் விஜயை தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு அவ ஒருத்தர் சொல்றா. அப்ப இந்த பேச்சியெல்லாம் அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் அணிங்க ஏன் கண்டிக்கல? அப்ப தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் அணிங்க நேற்று எல்லா இடத்துலயும் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் கொடுக்கறதுக்கு இந்த மகளிர் அணியில் இருக்கிற பெண்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அன்னைக்கு அந்த பெண்கள் பேசுறப்ப கண்டிச்சிருக்கணும். இது போல கட்சி தலைமைக்கோ கட்சியோட கொள்கைக்கோ குந்தங்க விளைவிக்கிற அளவுக்கு நீங்க பேசுறீங்க, தமிழ்நாடு கலாச்சாரத்துக்கு எதிராக நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியை விட்டு நீங்க நீக்கி இருந்தீங்கன்னா இன்னைக்கு யாரும் விமர்சனம் பண்ணிருக்க மாட்டாங்க. பொன்ராஜ் அவர்களும் விமர்சனம் பண்ணிருக்க மாட்டாரு. அப்ப நடிகர் விஜய் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்ப அந்த கருத்துக்கு இவரும் உடன்படுறாருன்னு அர்த்தம். இப்ப புகார் கொடுக்க வேண்டிய தேவை என்ன கிடக்குது? இது எல்லாமே சும்மா ஒரு கண் துடைப்புக்காக, தேர்தலுக்காக களத்துல இறங்கி நானும் நிக்கிறேன், நானும் போராடுறேன், நானும் பெண்களுக்காக நிக்கிறேன்ற ஒரு மாயை தான் அவர் உருவாக்குறாரு. அப்ப அவர் வாயால ஒரு விஷயத்த அவர் வெளியே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னா அவர் மேல புகார் கொடுக்க வேண்டிய தேவை எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய உங்க கட்சியில் இருக்கக்கூடிய சில பெண்கள் பொது வெளியில பத்திரிகையாளர் முன்புல நாட்டு மக்கள் மத்தியில் என்ன சொல்றாளுங்க? தமிழ்நாடு கல்ச்சர் என்ன ஒரு அக்காவை மனைவியா பார்க்க முடியுமாண்ணா?